இதையெல்லாம் சொன்னாலும் சில பேர் வந்து யாரோ ஒருத்தர் சில பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இயற்கையின் இது அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய நமக்கு டிராபேக் தெரியுங்களா மாப்பிள்ள? ஒரு குளியல் போடுறீங்களா? நல்லா இருக்கும். கூக்கல் ஏரியில் குளிச்சா குழுக்குன்னு இருக்குமாமா. ஒண்ணுமே தெரியல. மனிதனுடந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இப்ப அங்க போய் இன்னும் 10 நிமிஷம் உட்காந்து கிளியர் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருக்க கூடாது. சுபாஷே அங்கே போய் நின்று போட்டோ எடுக்கலாம். வேணாட்டும் இடத்துலடா அங்க போடுறோம் மேல போடுறோம். மாப்பிள்ள சொன்னல கௌதமே ஒத்துக்கிறியா சிவன் எம்பக்கனே? வித்தின் செகண்ட்ல கேமரால காட்ட மாட்டோம். ஐயோ டேய் மாப்பிள்ளக்கு போடுறோம் தெரியுது. டேய் பாருடா டேய். ஐயோ டேய் டேய் மாப்பிள்ள கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி இடம் கிடைக்காதுங்க. புரோட்டா ரொட்டி அந்த மாதிரி கல்லில் போட்டு திருப்பி போடும்போது பார்த்து வர அந்த வாசம். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சிக்கன் குழம்பு தரவான்னு கேட்டார்னு நினச்சேன். அப்புறமா சிக்கன் இது கறி வேணான்ட்டார். 80 ரூபாயாமா. ஒர்த்து மக்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் சப்ளைனி டைட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாம் மக்களே, இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி பிளாக்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடைக்கானல் இருக்கக்கூடிய கூக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கூக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூக்கல் ஃபால்ஸ் இருக்குதுங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஊரெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்களே. வாருங்கள் மக்கள் சொல்லலாம். நம்ம சுபாஷ் டிரைவிங் பண்ணி செய்தி வாசிப்பது போல வாசிக்கிறானே. கூக்கலுக்கு இன்னொரு பேர் இருக்கு மாப்ள. ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியாவோ தமிழ்நாடோ? ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா ஆர் தமிழ்நாடா? ஓ, ஆனா அதை விட இந்த ரோடு செம்மையா இருக்கு. சிங்கிள் ரோடு தான் மக்கள். ஆனா கார் பைக் வெஹிக்கிள் நிறைய போகுது. பேக் கேமரா காட்டுற பாருங்க, செம்மையா இருக்கு. ஆனா லெஃப்ட் சைடு எல்லாம் எரிச்சல் காட்டு தெரிஞ்சது. அதுதான் காட்டுற பாருங்க. இது எல்லாமே காட்டு தீயால பாதிக்கப்பட்டதான் மக்கள். போற வழி எல்லாமே இப்படிதான் இருக்கு. இன்னுமே அந்த அளவுல செம்மையா இருந்துச்சு. ஏமாச்சான் கீழே முன்ன பின்னாடி எல்லாம் சின்ன செம்மையா இருந்துச்சு மக்கள். பாருங்க இதெல்லாம் பயங்கரமான காட்டு தீ. மாப்பிள்ள இது கத்தாலடா. சூப்பர் மாப்பிள்ள, ஓட்டுங்க மாப்பிள்ள. வர வழி செமையா இருந்துச்சு மக்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இங்க பாருங்க, ஆனால் இதெல்லாம் தான் காட்டு தீனால சும்மா எல்லாம் இல்லைங்க. வருஷம் இல்லாத அளவு கூட போன இந்த வருஷம் நல்லா காட்டு தீ பாதிக்கப்பட்டுருச்சு. கொடைக்கானல் சாரி கூக்கல் கொடைக்கானல். எல்லாம் காட்டு தீ தான். இங்க பாருங்க, இதையெல்லாம் சொன்னாலும் சில பேர் வந்து யாரோ ஒருத்தர் சில பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இயற்கையின் இது அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய நமக்கு டிராபேக் தெரியுங்களா? எத்தனை ஆயிரம் மலை எவ்வளோ ஆக்சிஜன் நம்மளுக்கு வேஸ்ட்டு எல்லாம் போச்சு இல்லைங்க. இயற்கை போச்சு இல்லை. இந்த மரமெல்லாம் நீ வளர கேவலாம். இங்கே பாருங்க, நம்ம சைடில் இருக்கிற மரமெல்லாம் பெரிய பெரிய மரம். இங்கே பாருங்க, இந்த காடே இல்லை. கீழே கறியிருச்சு அப்படியே. இங்கே பாருங்க, மலையே கறியிருச்சு. ஐயோ, பச்சை பசையல் இருந்த இடம் எப்படி இருந்திருக்கு ஏமாப்ல? எவ்வளோ பச்சை பசையில இருந்திருக்கு ஏமாப்ல. பயங்கர பசையல் இருக்கு. பயங்கரமா இருந்திருக்கும். அப்பெல்லாம் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? இது பயங்கர சில்லா இருந்திருக்கும். இருமாப்ல பேரே இப்ப காணா போயிருக்கும். ஸ்காட்லாண்டு ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட் கார்டு. ரொம்ப லெஃப்ட் தெரியுதுங்களா? ஐயோ மாப்பிள்ளடி, உண்மையாலுமே காட்டுத்து இங்கே தாண்டா கோர தாண்டா வாடி இருக்குது. உள்ள கீழே வரைக்கும் இறங்கி இருக்குது. வேற ஃபுல்லா அழிஞ்சிருச்சுடாடி. மலையே அதான்டா காடு. எனக்கு தெரியல, இந்த காடெல்லாம் வரதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகுமேடா. ஆப்போசிட் மலையில மரமே இல்லை. இந்த குரங்கு ஏகப்பட்ட உயிரினங்கள். ஐயோ ச்சே, எனக்கு எப்படி தீ பத்துச்சுன்னு தான் தெரியல மாப்பிள்ள. இதான் மாப்பிள்ள தெரியல மாப்பிள்ள. வாவ் செம்மங்க. இப்போ எவ்வளோ சில்லா இருக்குது தெரியுமா? அந்த மரமெல்லாம் இருக்கிறனால அந்த கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே வரையா மாப்பிள்ள. 2 கிலோமீட்டர் அந்த பிளேஸ் மட்டும் தான் மக்கள் அப்படி. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு அப்படின்னா ஐ மீன் கூக்கல் போகிற வழியில் அந்த பிளேஸ் அப்படி. சரிங்களா? பாரு நம்ம கூட பாய்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. வேற லெவலுங்க. இந்த இடம்லாம் சத்தியமாக சொர்க்கம் தான். ஏமாச்சான் இப்படி இருந்திருக்க வேண்டிய இடம்.
அதுக்குள்ள மாப்பிள்ள அதுக்குள்ள அதை இதாயிருச்சு இன்னும் அடைச்சிருக்கணும் இல்லை மழை வந்துருக்கணும் மாப்பிள்ள. மழை வந்துருக்கணும். அதனால இந்த இடம் எல்லாம் பிடிக்கல. எல்லாம் தண்ணி நிற்குது பாடுறா கீழே. இல்லை கீழே தண்ணி நிற்குதுங்க. ஐயோ அதெல்லாம் முதல்ல இருந்தா முன்னாடி பாம்பு அனகோண்டாதான் இருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. இங்கெல்லாம் இருக்கும் இருக்கு. இடம்பன்கரை ஏரி எழில்மிகு தோற்றம் இதாவா இருக்கு. செமையா இருக்குது மக்கள்ஸ். சூப்பர் மச்சா, போலாம் மச்சா. கொடைக்கானலுக்கு ஒரு வாப்படை நல்லா பாடு அழுத்தி பாடு கௌதம் கரு வாப்படை அதுக்கு நானே போடுறேன். செமையா இருக்குதுங்க மக்கள். வேற லெவல். இது ஆரத்தி மாதிரி ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தா வேற லெவல் சொல்லி கொடுத்தேன். இங்கே கட்டி ஏமாச்சான் இது பாதிச்சிருக்கு மக்கள். ஆனால் அம்மா என்ன சொல்கிறேன் இடம் கூகுள் போகிற வழி ஃப்ரெண்டான பிளேஸ். அப்படியே பாருங்க பேக் கேமரா. ஐயோ சத்தியமா சூப்பருங்க. வாவ் அது பற்றி மாப்பிள்ளை எங்கே பாடுறா இப்படி இருக்கு. நீ மாப்பிள்ளை இழுத்துறான் இங்கே வைப் பண்ணிட்டு போகலான்டா. வெயிட் பண்ணுறேன் மக்கள்ஸ். ஃபைனலி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக புல் தரதானுங்க. செம்மையாக இருக்குதுங்க போகிற வழியில். உண்மையாலுமே மற்ற இடத்த விட இந்த கூக்கல் போகிற வழி சூப்பராக இருக்குது. நல்ல நேச்சுரலோட வர வழி செம்மையாச்சு. அந்த கொஞ்சம் தூரம் கடுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு. பிடிச்சிருக்கு மாப்பிள்ள. எப்படி மேலே பறந்து பாதி இடத்துக்கு பாதியாக பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கு முழுசா இப்படி கிரீனிஷாகவும் இனிமேல் போகிற வழி இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை காட்டுத்தி பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. போனால் தான் தெரியும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே மக்கள்ஸ், அங்கிட்டு பாருங்க ஜம்முன்னு வண்டி நிறுத்திட்டு வந்தாச்சு. இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஆனால் நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஏரியாண்டா. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் சரியான ஏரியா. ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அது வேறு லோக்கல் கை மாதிரி இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டு வந்தோம்னா கொடைக்கானல் ஆளுன்னு நினச்சிக்குவாங்க. ஆமாம் லோக்கல் கை நினச்சிக்கானுங்க. கௌதம் நீங்கள் மட்டும் எப்படி இருக்கிறீங்க கௌதம்? ஐயோ மாப்பிள்ள என்னடா அது இப்படி இருக்கு? இதான் கூக்கல் ஏரியாடா. ஏ ஆமாண்டாடி, மலைக்கு நடுவில் போடுறோம் எம்மா பெரிய ஏரின்னு. எவ்வளோ அடர்ந்த மச்சா. இதாண்டா ஃபாரஸ்ட், இதாண்டா திக் ஃபாரஸ்ட். எப்படி இருக்கு பாரு. ஏரி அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் தெரியாம ஜம்முன்னு இருக்கு. ஆமாம் இப்போ வரும் பாருங்க மக்கள்ஸ். லெஃப்ட் மாப்ள. லெஃப்ட் தானா? அட மாடி லெஃப்ட் தான் போகுதா? நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். மாப்ளைஸ் ஜம் 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 டே, இதெல்லாம் பார்க்கணும்டா லைஃப்ல. டே போட போட மாப்ள. இங்கே நிற்கலாமா? இங்கே நிற்கலாமா? நான் கீழே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் லைஃப்ல இதெல்லாம் பார்க்கணும்டா டே. டீ கடை, பிரெட் ஆம்லேட் எல்லாமே இருக்கு மக்கள். சிக்கிட்டு ஆமணி கடை. ஃபைனலி கூக்கல் ஏரி எழில்மிகு தோற்றம். இந்த ஃபாரஸ்ட் பாருங்க எவ்வளோ திக்னஸ்னு, சரியாக இருக்குதுங்க. ஃபைனலி ரீச்சுடு கூக்கல் ஏரி. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ தனி தாமரை. இந்த கூட்டிலிருந்து இது ஃபுல்லாமே தாமரை மக்கள். பயங்கரமாக இருக்குதுங்க. உண்மையாலுமே கொடைக்கானலுக்கு, அதாவது கொடைக்கானல் ஏரி இருக்குது அது வேற, அது ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலான ஏரி, இயற்கையான ஏரி. இந்த பக்கம் அந்த பிக் ஃபாரஸ்ட் தான் மக்கள். பயங்கரமாக இருக்குதுங்க. இதை பெரிய அமேசான் காட்டில் அந்த படத்தில் வரும்ல அந்த மாதிரி இருக்குதா? பேக் கிளம்பிட்டா இங்கே வாருங்களேன். கீழே எல்லாம் தாமரைங்க. தாமரைடா செம்மடா. டே மாப்பிள்ள, நான் பெங்களூர் போயிருந்தேன்டா. அப்போ வந்து தாமரை இலையில வந்து தட்டு அங்கே செய்கிறாங்க. அங்கே ஆள் தான் சோறு போடுறாங்க. அது தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஆள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுது, விவசாயம் இருக்கிறீங்க, கிராமத்தில் இருக்கிறீங்க, தாமரை தெரியாதானே. கிராமத்துக்கு தாமரைக்கு என்னடா ஏன்னா இங்கே வந்து பார்த்தா கூட குளத்துல இருக்கிறத போய் தெரியும். நம்ம ஏரியாவில் தாமரைக்கு சம்மந்தமே இல்லை. நானே வெத்தலை மாதிரி இருக்குது. இதை தாண்டா மாப்பிள்ளை, தாண்டா பிரச்சனையே. இங்கே நிறைய பேர் அப்படி தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. செம மக்கள். மாப்பிள்ள ஒரு குளியல் போடுறீங்களா?
வேணாம் மாப்பிள்ள. குளிச்சா அம்மனு மாப்பிள்ள நல்லா இருக்கும். கூக்கல் ஏரியில் குளிச்சா குளுக்குன்னு இருக்கு மாமா. ஆமா மாப்பிள்ள, குளுக்குன்னு இருக்கு. நான் உள்ளுக்கு போனா வெளியே வர மாட்டேன் மாப்பிள்ள. சேரு இந்த மாதிரி இருக்கு. சேரு கருகுமுன்னு இருக்கு. இல்லைன்னா மட்டும் உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்து நம்பிக்கை இருக்குது. போட்டுக்கலாம். மக்கள்ஸ் கூக்கல் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. கூக்கல் ஏறி வந்த உடனே நம்ம கைடு லட்சுமணன் அண்ணாவை பிடிச்சாச்சு. இப்போ வந்து எங்களை வந்து ஒரு வியூ பாயிண்ட் கூட்டு போப்பாரு. போலாமா? ஓகே சரி வாங்க மக்கள்ஸ் போலாம். ஐயோ சரியான ஏத்த மக்கள்ஸ். அந்த கூக்கல் ஏறி தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இது கூக்கல் வீடியோனே போட்டலாம். ஏமாப்ல அநியாய கூக்கல் வீடியோ போட்டோம். பார்ட் 1 வரலாம். இதெல்லாம் என்ன ஹோம் ஸ்டே வேணும் அதெல்லாம்? ஓ இதோ ஹோம் ஸ்டே வருமாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு 8000 ரூபாயா? சாப்பாடு ஒரு நைட்டா ரெண்டு பகல் ஒரு நைட்டா? ஒரு நாளைக்கு தான். ஒரு நாளைக்கு. ஓ ஒரு நைட்டுக்கு 8000 ரூபா. சாப்பாடு இருக்குல்ல. வித் சாப்பாடு. ஓ பாருங்க மக்கள்ஸ், அண்ணனுக்கு அப் டு டேட் எல்லாமே தெரியும். லோக்கலுக்கு என்ன சும்மா கண்டிப்பா மக்கள்ஸ். அந்த கூக்கல் ஏறி தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்தோம். வர்ற வழியில் அண்ணா வந்து சொன்னாருங்க, இங்கே பாருங்களேன் முன்னாடி பாருங்களேன் தெரியுதா அந்த மலை சரிவில் பூம்பாறையில் எப்படி நம்ம இது தங்குவோம் அதே மாதிரி அங்கே காட்டேஜுங்க தெரியுதுங்களா. இந்த மாதிரி வந்து மொத்தம் எத்தனை காட்டேஜ்னா இருக்குது? 45 காட்டேஜ் இருக்குது. 45 காட்டேஜ் இருக்குது. எல்லா காட்டேஜும் உங்களுக்கு தெரியுமா? எல்லா காட்டேஜும் தெரியும். என்னென்ன காட்டேஜ் இருந்ததுன்னா அப்படி காட்டேஜ் வந்து 1000 ரூபாய் வந்து 5000 ரூபாய்க்கு காட்டேஜ். 700 வந்து 600 ரூபாய்க்கு இருக்குது காட்டேஜ். 700 இருந்து 600. 2 நாள் சாப்பாடு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. 1000 ரூபா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. 2 நாள் சாப்பாடு. 2 நேரம் சாப்பாடா? 2 நாள் சாப்பாடு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. சரிண்ணே. இங்க விவசாயம் பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் போட்டோ பிடிக்கலாம். இந்த ஏரியாவில் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. வாவ் மக்களே இருங்க காட்டுறேன். தெரியுது பாருங்க. கூக்கல் வில்லேஜ். இத கூக்கல் வில்லேஜா? ஏங்க இந்த அது பூம்பாறை வில்லேஜ் பார்த்தோம்ல அதே மாதிரி கூக்கல் வில்லேஜ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. செமையா இருக்குதுங்க. அல்டிமேட்டா இருக்குது. அதை விட நல்லா இருக்குது. அங்க வீடு அதிகம், இங்க வீடு கம்மியான. இங்கெல்லாம் வெறும் அங்கெல்லாம் பெரிய வீடுங்க ஓட்டு வீடு இருக்குது. இங்கெல்லாம் நிறைய இருக்குது. 1500 குடும்பம் இருக்கு. இங்க 1500 குடும்பமாண்ணா? ஏங்க கூக்கல்ல மொத்தம் 1500 குடும்பமாங்க. இருக்கிற மாதிரியே தெரியல. கீழே இருக்குது. அதான் இங்க கீழயா? உள்ள வர டாப் வரைக்கும் வரிசையா அப்படியே அதெல்லாம் மறைச்சிட்டாங்க மாப்ள. அப்பா ஏன் பரோட்டா கடை இருக்குடா டேய், ஜாமுன் சாப்பிடலாம்டா. செம்ம மக்களே. சூப்பருங்க. இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்த்து போலாமா? பார்க்கலாம்ண்ணே. திருமலை ஹோட்டல் நிறைய இருக்குது. இது பஸ் ஸ்டாப்பாண்ணே? பஸ் ஸ்டாண்டா? அது இல்ல, கீழே போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஓ ஒரு வியூ பாயிண்ட் புறாக்கல் வியூ பாயிண்ட். என்ன 10 நிமிஷம் நடந்து போகணும். என்ன வியூ பாயிண்ட்? புறாக்கல் வியூ பாயிண்ட். புறாக்கல் வியூ பாயிண்டா? இது அந்த பக்கத்துல வண்டி நிப்பாட்டிட்டு ஓகே ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணும். சரிண்ணே மாப்பிள்ள அப்படியே ஓரே நிப்பாட்டி மாப்பிள்ள. மக்கள்ஸ் இங்கிட்ட பாருங்க, நம்ம காரை அங்கே பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. அங்கே முன்னாடிலாம் பாருங்க செம்மையா இருக்கும் போல. அதை காமிக்கிற அப்புறமேலே மாப்பிள்ள புறாக்கல் வியூ பாயிண்ட் நம்ம போலாமா? போலாம் மாப்பிள்ள. ஓகே பால கீழே பார்த்து 10 நிமிஷம் நடக்கணும் அப்படின்னாரு. ஐயோ என்னடா அது ஒண்ணுமே தெரியல. இப்படி மிஸ்டா இருக்கு. கௌதமே தெரியுது இப்படி இருக்குது ரைட் சைடில். இப்போ என்னன்னா நம்ம இவ்வளோ வியூ பாயிண்ட் போயிட்டு நெக்ஸ்ட் போச்சுனா தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா இருக்கும். பார்க்க நல்லா இருக்கு. இல்லைன்னா நடந்து நம்ம வர டைம் அந்த 3 மணிக்கு மேலே வந்துட்டோம்ல, அதான் மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. ஏன் அப்போ எவ்வளோட ஆழம் இருக்குது பாருங்க மக்கள். ஒன்றுமே தெரியலைங்க. இதே மாதிரி தானே அந்த இது பூண்டி நாளைக்கு போகலாம். என்னன்னா இந்த அளவுக்கு கடகண்ணியில் அதிகமாக இருக்குது. இங்கே அதிகமாக வர்றாங்க. கூக்கல்னு சொல்லி எல்லாம் அதிகமாக வர்றாங்க. இதுதான் உங்களுக்கு பூம்பாறைக்கு சொன்னீங்க. புரியுது. அது மாதிரி தான்டா. இப்போ பூம்பாருக்கு அப்புறம் கூக்கால் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆயிடும். மொத்தத்தில் இவனுக்கு அங்கே வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு போகலாம். அழுவாத இருக்கிறீங்களா? இதோட முழுசா கேளுங்க. அவன் கொடுக்குற ரியாக்ஷன் பூம்பாறு அப்படி விடாம பூம்பாறை வராதுக்கு முன்னாடி பூம்பாறை பற்றி உனக்கு இன்னும் தெரியும் பூம்பாறை அப்படின்னா. அப்புறம் கூக்கல் சொன்னான்டா. கூக்கல் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து கிளாவர போனீங்க. புறாக்கல் வியூ பாயிண்ட் சொன்னீங்களே, புறாக்கள் இருக்குமா இல்லை எப்படி? அந்த காலத்து புறாக்கள் ஒரு வியூ பாயிண்ட் தான். ஓ அங்கே ஒரு தூத்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து அடைச்சு வச்சுக்கிறாங்க. ஐயா வாட்டர் ஃபால்ஸ் அதையும் அடைச்சு வச்சுருக்காங்க. ஓ நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா? நம்ம 2 இருக்குது. 2 பக்கத்தில் அடைச்சு வச்சுருக்காங்க. அது 2 கிலோமீட்டர் போகணும். ஓ அது வந்து அடைச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு நீ எவ்வளோ தூரம்? இந்த உள்ள போகணும். உள்ள போனால் அவ்வளோதான் மாப்பிள்ள. எங்கள் வாத்தியா சைடில்
ஒண்ணுமே தெரியல மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இப்ப அங்க போய் இன்னும் 10 நிமிஷம் உட்காந்து மிஸ்ட் கிளியர் ஆனா பாக்கணும். ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க, எனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க கூடாது. என்னடா தெரியுது? எவ்வளவு சேரா டேய், இது எப்படி இருக்கு மச்சான்? பால் மாதிரி. அது மிஸ்ட் தான் தெரியுது. மிஸ்ட் கீழே இருக்கிற காட்டுறது தான் கூட்டி போயிட்டு இருக்காரு அவரு. அது வெள்ளையேன்னு தெரியும். அங்க பூராக்கள் வியூ பாயிண்ட்லாம் நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு ஒண்ணு. தம்பி நீங்க பாக்குறதா புறாக்கள் எச்சமிட்டேடா அப்படின்றாரு அண்ணன். என்ன கீழே அருவியெல்லாம் போக மாட்டிருக்குது மச்சான்? கீழே தண்ணி போக மாட்டிருக்குடா. கீழே தண்ணி போற சவுண்ட்லாம் கேக்குடா. அதான் சொல்றாரு, ரெண்டு ஃபால்ஸுமே மூடிட்டாங்கிறாங்களே. அண்ணனை பிடிச்ச நாளைக்கு ஒரு ஃபால்ஸுக்கு போயிடணும் முன்னாடி. போக முடியாதுங்களா? ஐயோ சாமி, என்னடா அது? காலு கொஞ்சம் நடுங்குற மாதிரி இல்ல உனக்கு? அதெல்லாம் இல்ல, இவ்வளத்த நிக்கிறது ஒன்றும் பெருசா இல்ல. ஆனா அடி மாப்பிள, அதுவே ஃபாரஸ்ட் மாப்பிள, அதுக்கு இன்னும் கீழ் இருக்குது. கீழே தண்ணி சத்தம் அருவியை தான் 2 க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால காட்டலாம்டா மக்களே. எங்கிட்ட பாருங்க எப்படி இறங்கி போயிட்டு இருக்கிறோன்னு கீழே. டே சுபாஷ், அதுக்கு முன்னாடி சுபாஷுங்க ஒரு பேர வடிமானுங்க. இது வந்ததுக்கு அப்புறம் சுபாஷ் வரவனுங்களும் அந்த பேரை நினைக்காம இருக்க மாட்டானுங்க. அங்க அந்த கம்பி கேட்ட பிடிச்சிக்கிட்டு ஐயோ வேற லெவல்ரா. என்னடா அது ஆகாயங்கைக்கு போற மாதிரி போயிட்டு இருக்குது. கௌதம் தள்ளியே விட்டுருக்கு. சரி பிடிச்சிக்கிட்டேன்டா பையா. இங்க போடுறா, இதெல்லாம் கால் வச்சுறாங்க ஓரத்துல. எப்படி போயிட்டு இருக்கு போடுறா. டீ அங்க போடுறா, திருப்பி போடுறா லைட்டா. சுபாஷ் என்ன மாப்ள இப்ப தெரிஞ்சுறாங்க ஃபாரஸ்ட் தான். தெரிஞ்சு போடுறா ஃபாரஸ்ட் கீழ. அதுமே மாப்ள இந்த நடுவு வந்து குளிடா. கீழ தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த இது கீழ தண்ணி கீழ அதுக்கு இருக்கு. கீழ நம்ம எங்க அங்க போறோமா? இங்க தான் போறோமா? அங்க முன்னாடிடா. சிவாங்க போலாம் வாங்க. காலு 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 காலு. சுபாஷ் அங்க போய் நில்லு மாப்ள, போட்டோ எடுக்கலாம். அங்கேயோ வேணாட்டா, நீங்க எடுத்துடா. அங்க போடுறா, மேல போடுறா. வித்தின் செகண்ட்ல டேய் மாப்ள சொன்னேன்ல கௌதமே, ஒத்துக்கறியா? சிவன் எம்பக்கனே வித்தின் செகண்ட்ல கேமரால காட்ட மாட்டோம். ஐயோ டேய் மாப்ளக்கு போடுறா. தெரியுது இங்க பாருடா டேய். ஐயோ டேய் டேய் மாப்ள, ஓ டேய் எப்படி அடிச்சு போடுறா கொஞ்ச நேரத்துல. ஆமா டேய் மாப்ள கடவுள் இருக்காடா, உனக்கு தெரியலையா? சிவபெருமான் என்ன டேய் மாப்ள டேய் டேய் நீ படன்னு கேட்கறானே என்ன பதில் சொல்றதுனே. இங்க பாருடா, கீழ பாருடா மக்கள். எப்படி இருந்துச்சுங்க வியூ பாயிண்ட், பார்க்கவே முடியாது நினைச்ச மக்கள். இங்க பாருங்க மாப்ள, நீ சொன்னது உண்மைதான். அங்கலாம் பாருடா டேய் மச்சான் அங்க பாரு எப்படி போகுதுன்னு. டேய் மச்சான் ஒத்துக்கறல டேய். ஏய் நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணல உன்கிட்ட சொன்னேன்டா. ஒத்துக்கறல டேய். ஏய் 10 நிமிஷம் வெயிட் பண்ணல மக்கள். சொன்னேன்டா. ஐயோ டேய் எப்படி இருந்தடா, எப்படி இருக்கு பாருடா டேய் ஸ்பாஸ். மாப்ள ஒத்துக்கறே மாப்ள? சிவன் இருக்காரா? அண்ணா இப்படி பாத்துக்கேன் ஒரு நாள் ஆகுது இல்ல தானே மாப்ள? டேய் சரியானதுடா டேய், வித்தின் செகண்ட்ல மாறிச்சுடா. எதுனா கேரளா? எது கேரளா? அந்த சைடு இருக்கிற மலை வந்து கேரளாவா மாப்ள? ஆமா கிளம்புற ஏரியாக்குள்ள போறோம். மாப்ள இது எது மாப்ள கேரளா? இந்த மலை தானே கேரளாவா? பெருசா ஒரு மேல தெரியுதா? ஆமா மேல அந்த மலை. டேய் அங்க பாரு ஹைட் மக்கள். அந்த லாஸ்ட் தெரியுமா அந்த மலை தானே? வட்டவடா தானே? எவ்வளவு ஹைட் இருந்து பாருடா டேய். அதான் வட்டவடா கிலோவரையில இருந்து அந்த மலையை தாண்டினா கேரளாவாமாங்க. ஏனா ஆமாமா சத்தியமா சொல்றேன்டா,
வேற லெவல்ரா. எப்படி போயிட்டு இருக்கு போடுறா சுபாஷ் டேய். டேய் கௌதம் வீடியோ ரெடி. வேற மாதிரிடா மக்கள். எவ்வளோ திக் ஃபாரஸ்ட் மாப்பிள. எதிரே பார்க்கல ஒருத்தல கலையும்னு நினைக்கிறேன். கலைஞ்சு மாஸ்க் காட்டிடுச்சு பாத்தியா? அது எப்படி கலைஞ்சது பாத்தியா? டக்குன்னு நம்ம வந்து எடுத்து அது என்னது? பழனி ஏரியாவில் குதிரையார் டேமா? இது எதுனா பழனி? நம்ம அங்க பாருங்க காற்றாலையெல்லாம் தெரிஞ்சு பாருங்க மக்கள். அந்த பக்கம் காற்றாலை தான் பாருங்க. மறையுதுங்க. அது ஃபுல்லா காற்றாலை மக்கள். அது நம்ம அது என்ன ஏரியானாலா? பழனி. அப்புறம் நமக்கு நம்ம ஏரியா தான் அப்படியே மூணு கணக்குதாடா. எப்படி தெரிஞ்சு போடுற அந்த இடம்லாம்? என்ன இந்த உடுமலைப்பேட்டை இந்த ஏரியா வாட்டிருக்கு. லைஃப்ல நீங்க தான் மக்கள் பாக்குறேன். காத்து பயங்கரமா அடிக்குது. என்ன வேகத்தில் போகுது பத்தி மேகலாம். நம்மளுக்கு கீழே இருந்து பார்த்தா தான் மெல்ல போற மாதிரி இருக்குது. ஆனா இவ்வளவு ஃபாஸ்ட்ல தான் மேகம் போயிட்டு இருக்கு. ஓ மக்களே ஐயோ மேல அந்த வானத்தையும் இதையும் பாக்குறதுலாம் ஒவ்வொன்றையும் ஒரு கண்ணு பத்தாதுங்க. இதுக்கெல்லாம் ஒரு கண்ணு பத்தாது மக்கள். அங்கங்க வீடு இருக்குது பாருங்க. கீழே அங்கெல்லாம் வீடு இருக்குது பாருங்க. எங்க போதுமே இங்க இருந்து நம்ம கீழே விழுந்தோம்னாலே குறைஞ்சபட்சம் லேண்ட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆயிரம் மட்டும் இருக்குது. அவ்வளோ இருக்குதா? ஒரு 30 செகண்ட் ஆயிருமா? 10-5 செகண்ட் ஆயிருந்தா. ஆனால் அங்கே வர்றா அங்கேயும் ஆளுங்க இருக்காங்கடா மாப்பிள்ள. இங்கே வர அங்கெல்லாம் ஆளுங்க அவருங்க அங்கே நாய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தாலே அண்ணன் ஒரு அறிவு சொன்னார்ல மாப்பிள்ள. இங்கே வர எப்படி தெரியுது பாரு. ஒரு அண்ணன் பாரு எந்திரிச்சு நடந்துட்டு இருக்காரு. பசங்க தானடா தங்கியிருக்காங்கடா. பயிரை தானடா தங்கியிருக்காங்கடா அங்கே. சிட்டிங் சேர்ல இருக்க மாட்டேங்குது. ஆமாடா சிட்டிங் சேர்றாங்க. வந்து வர்றா டேய் பாஸ். இங்கே வர அங்கே பாரு எல்லா பசங்க தான் தங்கி இருக்காங்கடா. பைக் நிக்கிட்டு இருக்கு. இது என்ன கீழே பைக் தான் நிக்குது. முன்னாடி வந்து லெஃப்ட் காட்டு ரைட் திரும்ப. இது பைக் இல்லைங்களா? பைக்ல கொண்டு வர முடியாதுண்ணா. சத்தியமா பச்சை இதுக்கு முன்னாடி என்னன்னு பேரு? அது என்னன்னு பேரு? ஒரே ஒரு நாள் இந்த இடத்துல தங்கிடணும்டி. எவ்வளோ இல்லை மாப்பிள்ள துணிடா. அந்த இடத்துல மக்கள் தங்கியிருக்காங்க மக்கள். பாருங்க மக்கள் அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அது உசரத்தில் பிரம்மாண்டமான காட்டேஜ். இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இது பள்ளத்தில் பிரம்மாண்டமான காட்டேஜ். ஃபுல்லாக பாருங்க. அது மாப்பிள்ள பயங்கரமாக இருக்கும். அதாவது அந்த பக்கம் பூரா அப்படி இது ஃப்ரெண்டு கேமரா தெரியல. இது வந்து சர்வி மலை எப்படி ஏறுதுங்க சரிங்களா? இங்கே பள்ளத்தில் ஒரு 1000 அடி 2000 அடி வருமானே. 2000 அடிக்கு மேலே வருங்க. 2000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய பள்ளத்தில் ஒரு காட்டேஜ் தான். அங்கிட்டு இதை வருங்க கூரை வீடு. அது ஒரு காட்டேஜ் மக்கள். இதில் தங்கறதுனே இப்போ எங்களுக்கு தெரியல. 2000 அடி பள்ளத்துல ஒரு காட்டேஜ், 2050 அடி மேட்ல ஒரு காட்டேஜ். இப்ப 2050 தங்குறதா இல்ல 2000 அடிக்கு அடியில தங்குறதா? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம மேல எல்லா ஹில்ஸ்லயும் மேல இருந்து கீழே வந்து பாத்துட்டோம். ஹில்ஸ் மேலதான் ஏறி போய் மேல இருந்து பாத்துட்டோம். இங்க அடியில தங்கிருந்து மேல வந்து 2 சைடு இங்க மேல போலாம் சரியா? என்ன சுபாஷ் இங்க மேல போலாம். போய் பாட்டு ஒருத்தா இருக்குதான் பாட்டு இல்லை அப்படின்னா அங்கே கீழே போயிடலாம் சரியா? மக்கள் அதுக்கடுத்து கூக்கல்ல புறாக்கல் வியூ பாயிண்ட்டு இருக்கக்கூடிய காட்டேஜுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து கூக்கல்ல புறாக்கல் வியூ பாயிண்டில் இருக்கக்கூடிய காட்டேஜ் சரிங்களா? ஏறு அழகன் ஆசிரமமா? இது ஒரு இதாக இருக்கட்டும். ஹோட்டலாக என்னன்னு தெரில. ஹோட்டல் தான் மச்சான். இப்போ ரன்னிங் லேட் இருக்குது.
அங்கேருந்து வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருடி பையா. வியூ பாயிண்ட் கீழே இருக்குது. நம்ம நின்று பார்த்து அங்கே மக்கள்ஸ். நம்ம வந்தோடனே இங்கே பாருங்க காவலாளி ஒடியான்ட்டாரு. ஹை அப்பா கீழே இருக்கிறதா நான் அப்பளே உங்களுக்கு காமிச்சது சரிங்களா. அதுவே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அதை விட அப்போ இங்கே பாருங்க எல்லாம் கடை வசதியில் லேட் இருக்குது. ஜென்ரேட்டர் தான். வீடு போடுறா எப்படி இருக்குதுன்னு சுப்பா இங்கே பாருங்க முருகனுடைய இது போட்டு கதவு. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி இடம் கிடைக்காதுங்க. தெரியுதுங்களா மக்கள்ஸ். சரியான வியூ பாயிண்ட்டுங்க. சரியான வியூ பாயிண்ட்டுங்க. அப்பா ஒரு அங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க வர்றா. வைப் பண்ணிருக்காங்க வர்றா. எல்லா காட்டேஜாக இருக்குடா. வீடை காட்டேஜாக மாற்றிட்டாங்களா இருக்கு. ஒரு அது ஒரு காட்டேஜ். அங்கே பாருங்க ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு காஃபி சாப்பிட்டு எப்படி உட்காந்து வைப் பண்ணிருக்காங்க பாருங்க. ஐயோ இதெல்லாம் ட்ரீம் மக்கள்ஸ். எங்கேயா டென்ட்டு கிண்ணிக்கோழி தங்கறதுல மச்சான். ஆளுக்கு தங்கறதா டென்ட்டு. அவ்வளோ சும்மா போட்டு என்ஜாய் பண்ணுறது தான். உட்காந்துட்டு மட்டும் இருக்கு. கிண்ணிக்கோழியில் இருக்குது. கிண்ணிக்கோழியில் இது வான்கோழி. இங்கே பாருங்க மக்கள்ஸ். இது ஒரு காட்டேஜ். சூப்பர். இங்கே ஒரு நாள் தங்குறோம். தங்கி இவங்களுக்கு செஞ்சு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சுருக்காரு பார்த்தீங்களா. இதே மாதிரி கறி செஞ்சு இது இங்கே ஒரு வீடியோ பண்ணுறோம். தங்கி சாப்பிட்டு அடுத்து அண்ணன் சொன்ன மாதிரி கீழே ஒரு நாள் போகிறோம். அதே ஒரு வீடியோ பண்ணுறோம். அப்புறம் பொட்டி சேர்த்துட்டு கிளம்பிட்டே இருக்கிற சரியா. இதுதான் பிளானு. ஓகேவா. மக்கள்ஸ் அவ்வளோதானுங்க. ஒரு கனத்த வருத்தத்துடன் செல்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து இப்போ இந்த செடிக்கிழமை அப்படிங்கிறனால ஐடி பீப்புள் ஃபுல்லாமே புக் பண்ணிட்டாங்க. சத்தியமாக கொடைக்கானல் எனக்கு இப்படிலாம் இடம் இருக்குன்னு தெரியாமல் போச்சு மக்கள்ஸ். வேறு மாதிரி ஸ்பாட்டு. எகைன் நம்ம மீண்டும் இதே இடத்துக்கு வந்து சரிங்களா. இங்கே பாருங்கள் கீழே மட்டும் ஸ்பாட்டை பாருங்கள். ஒரு வீடு அப்படியே அந்த பக்கம் பள்ளத்தாக்கு. இங்கே ஒரு சமையல் வீடியோ பண்ணுறோம். தரமாக பண்ணுறோம். ஒரு நாள் தங்குறோம். இடநாளில் வரணும் சரிங்களா. நிறைய புக்கிங் பண்ணிட்டு வந்துடணும். புக்கிங் பண்ணாமல் ஃபோன் பண்ணி புக்கிங் பண்ணிட்டு தெளிவாக வந்து ஜம்முன்னு பண்ணலாம் மக்கள். இதுக்காக ஒரு நாள் தெளிவாக போடணும் மக்கள். ஃபைனலி கூக்கல் டவுனுக்கே வந்துட்டோமுங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி மலையில் வந்து இந்த மாதிரி பரோட்டா சுட்டு அதை கண்ணில் பார்த்தோம்னாலே அது வைப்பாக இருக்குது. போய் சாப்பிட்டோம்னா வேறு லெவலுக்கு உண்மையா இல்லையா. இந்த மாதிரி மலையில் வந்து சூடாக சுட பரோட்டா நம்ம அண்ணனோட சாப்பிட போகிறோம். என்னண்ணே லட்சம் அண்ணனோட சாப்பிட போகிறோம். வாங்க மக்கள் சாப்பிட்லாம். அண்ணே சுட பரோட்டாண்ணே ஒரு 10 பரோட்டா போட்டு விடுங்க. ஓகே மக்கள் அண்ணாரு பரோட்டா பாருங்கள் 10 பரோட்டா போட சொன்னேன். அதனால் 2 பரோட்டாவுக்கு தான் வந்து தட்டி வச்சிருப்பார் போல். அதனால் மாவை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பேர் என்னண்ணே? ஆதிங்களா? இதே ஊருங்களா? சரி. வாவ் செம்மையாக இருக்குதுங்க. மைதா மாவு தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல பசிக்கு எப்படா பரோட்டா ரெடியாகவும் ஆசையாக இருக்குது. நான் அப்படித்தான் கையிலே பாருங்க அண்ணே அள்ளி எப்படி ஊற்றிட்டுருக்காருன்னு. மக்கள் பரோட்டா ரொட்டியை அந்த மாதிரி கல்லில் போட்டு திருப்பி போடும்போது அது வர அந்த வாசம், அந்த கலரு பார்க்குற கண்ணில் பார்க்குற அந்த சந்தோஷம்
வேற மாதிரி மக்கள். பெட்டு தண்ணா அதை அடிச்சு கொடுக்கறதுல தான் இருக்குது விஷயமே. சூப்பருங்க. அப்பா சரியா சுடு, ஏன்னா கை பயங்கரமா சுடு. செம்மையாக இருக்குது. மாப்பிள்ளை நம்ம லட்சுமணன் அண்ணன், நம்ம மாப்பிள்ளை வெள்ளாராஜ் ஐட்டம். நல்லா சூடாக இருக்குங்களா? சூடாக இருக்குதா? இந்த குளிருக்கு கொடைக்கானல் குளிர் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இருக்கும் மக்கள். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சிக்கன் குழம்பு தரவான்னு கேட்டார்னு நினச்சேன். அப்புறமா சிக்கன் இது கறி வேணான்ட்டார். 80 ரூபாயாமா. பரவாயில்ல. அது போக வந்து கொஞ்சம் மாப்பிள்ளைக்கும் இங்கே ஊற்றி விட்டார். மாப்பிள்ளை குழம்பு ஒருத்து மாப்பிள்ள ஒர்த்தா ஒருத்து மாப்பிள்ள. ஆ ஒர்த்தா ஜம்முனே காரமாக தரமாக இருக்கு. தரமாக இருக்கா? ரைட்டு, வாங்க நம்மளும் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் கொஞ்சம் ஊற்றி விட்ருங்க. லட்சுமண்ணா நல்லா இருக்குதாண்ணா? ஓகே, கறி எல்லாத்தையும் போட்டு விடுங்க. ஆனால் கொஞ்சம் கறி எல்லாத்துக்கும் வச்சு விடுச்சுண்ணே. அப்படி மக்களே, ஐயோ அடிக்கிற விழுக்கு தரமான சாப்பாடு. சாப்பிடலாம் மக்கள். ஒர்த்து மக்கள். பக்காவான கிரேவிங்க. ஐயோ இந்த பரோட்டாவுக்குமே இந்த இதுக்குமே கறி குழம்புக்குமே கீழே சாப்பிட்ற கீழே கூட இந்த பாருங்க ரெடி. இது குளிரில் பசி ருசி எப்படிமாங்க. ஆனால் ஒர்த்து தரமான சாப்பாடுங்க. கண்டிப்பாக இந்த என்ன ஊர்னா இதுக்கு பேர் கூக்கல் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் இந்த பரோட்டா கடையில் பரோட்டா வித் சிக்கன் கிரேவி சாப்பிடுங்க. 80 ரூபா தான். என்னமா ஆதி மாமன் ஆதி 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 அண்ணன் கடை, ஆதி மாமன் கடை, ஆதி அண்ணன் கடை பக்கா. யூஸ்வலாக வந்து 3 பரோட்டா மீறி பண்ண 4 பரோட்டா சாப்பிடுவேன். இன்னைக்கு எத்தனை தினம் அன்லிமிட்டடாக போயிடுது. அன்லிமிட்டடாக போகுது. இன்னைக்கு அன்லிமிட்டடாக போயிட்டு இருக்குது. 3 பரோட்டா திங்க மாட்டேன் நான். இன்னைக்கு வேற மாதிரி. கீழே பழனி போகிற வரைக்கும் கைவாசம் அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டிருக்கு. பசி ப்ளஸ் ருசி ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு. செமமாச்சா ஒருத்தடி ஒருத்தனா மாப்பிள்ள உனக்கு யார் ஞாபகம் வருது? வேற அது வேற என்ன உங்க நடுவீங்க? எனக்கு ஒன்று மாப்பிள்ளைக்கு ஒன்று. புரோட்டா பாரு மச்சான், சின்ன புரோட்டா இருந்தாலும் நல்லா வேவிச்சிடுறாரு மச்சான். நல்லா தட்டிடுறாரு உத்துருவியா. அந்த இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எதிர்பார்ப்போம். ஒரு சில கடையில் சப்புளிஞ்ச மாதிரி இருக்கும், சப்பட்டையா மாவு ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி புரோட்டா எடுத்து இழுத்தோம்னா லேயர் விட்டு வரணும். இப்படிதான் இருக்கணும் புரோட்டா. அதெல்லாம் அண்ணனுடைய இந்த கிரேவி தான் மேட்ரு. பாரு மச்சான் சரிதா? இந்த கிரேவியில் ஜூம் பண்ணி மச்சான் பிடிக்க ஒரு தேவட்டி விட்டு ஒரு மட்டிச்சு. இந்த குளிருக்கு இப்படி இவ்வளோ சூடாக ஊற்றினா டக்குன்னு ஆகி போயிருது மாப்பிள்ள. மக்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து அந்த கடைசியாக பார்த்த மலைங்க அந்த இடத்துல வந்து நம்ம தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணுமுங்க. ஆனால் வந்து காட்டேஜ் எதுவும் கிடைக்கலன்னு அட்வான்ஸாகவே புக் பண்ணிட்டாங்க, ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க. நான் அவங்க நம்பர் கொடுத்துருப்பேன்ல, அதுதான் அவங்களோட நம்பர். அந்த கடைசியாக நான் சொல்லியிருப்பேன்ல ஐடி பீப்புளில் ரூம் அட்வான்ஸாக புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்பர் ஷோ ஆகிருக்கும் ஸ்க்ரீனில். அதுதான் அந்த காண்டேஜோடைய நம்பரு. நீங்கள் வேணாலும் புக் பண்ணி தங்கிக்கலாம் மக்கள். செம்மையான ஒர்த்தான பிளேஸு. இதோட கொடைக்கானலுக்கு முடிஞ்சிருச்சாப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிய போகிறதில்ல. இன்றைக்கி வியாழக்கிழமைங்களா, அந்த வியாழக்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா,
எகைன் வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்சதுக்கப்புறம் திங்கக்கிழமை எகைன் போகிறோம். போய் ஒரு வாரம் தங்கி தாண்டிக்குடி முருகன் கோயில் இருந்து இந்த கூக்கல் அந்த தங்கரில் இருந்து கௌதம் ஆசைப்பட்ட பூண்டி கிளாவர வரைக்கும் எல்லாத்தையும் அக்வேராணி வர கொடைக்கானலே பிரிச்செறிஞ்சு மீன்ஸ் அங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு தான் மக்கள் வரதா ஐடியா. இனி ஒரு தடவை நம்ம கொடைக்கானல் போயிட்டு அப்படின்னா அங்கே ஒரு பிளேஸ் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாமே கவர் பண்ணதாக தான் இருக்கணும். சரி ஓகேங்க. இதுக்கு முன்னாடி சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணா கேவு அந்த மெயின் கொடைக்கானல் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அப்போ கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீப் வில்லேஜ் எல்லாம் அடுத்த டைம் நம்ம போகிறப்ப கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து சும்மா அந்த பிளேசஸ் மட்டும் பார்த்தாச்சு, அப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லி வந்தாச்சுங்க. அப்புறம் எனக்கு கல்யாணம் வந்ததுங்களா, அதனால் வீட்டுக்கு வந்துட்டு கல்யாண ஆனிவர்சரி வீடியோலாம் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வந்து இப்போ வியாழக்கிழமை வெள்ளி சார் சொன்ன மாதிரி திங்கக்கிழமை போயிடும் மக்கள். சரி ஓகே. ஏன்னா இதோட முடிஞ்சு சப்புன்னு வச்சு தப்பா நினச்சிக்காதீங்க. எகைன் போய் ஜம்முன்னு பண்ணிடுறோம் சரிங்களா. கட்டாயம் போகிறேன் திங்கக்கிழமை நான் கிளம்புறேன் மக்கள். சரி ஓகே. மீண்டும் ஒரு அடுத்த நாள் வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் கேசனோட பாய் செய்யும் மக்கள்ஸ் பாய். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணிடுங்க மக்கள்ஸ் பாய்.